செல்வி என் பேர். நான் மணலிலேருந்து வரேன். நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிசாசின் போராட்டத்துலேயும் பிள்ளைக்கு தான் பிசாசி பிடிச்சிருந்தது. பிள்ளையும் ரொம்ப ஊதாரித்தனமாகவும் இருந்தான். வீட்டுக்காரர் எங்கெங்கேயோ கடனை ரொம்ப பட்டுட்டு என்னை விட்டுட்டு ஓடியே போயிட்டார். ஓடி போய்ட்டு 5 மாதம் அவர் ஓடி போய் 5 மாதமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். கஷ்டத்தில் இருந்த பிற்பாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி வந்து, அக்கா நீ இவ்வளவு கஷ்டப்படுறியக்கா, நீ பெருசாக வாக்கா, நான் ஜீசஸ் கால் போவேங்க்கா, நீங்கள் ஒரு வாரம் வர்றீங்களாக்கான்னு கேட்டாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஜீசஸ் கால்ஸ் பற்றி தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் என்ன மனசு இல்லை, ஜெபம் பண்ண மனசு. ஜெபம் பண்ண இது இல்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அவ்வளவா ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால அவங்க சொன்னாங்க, வாக்கா நீ இங்கே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காத, ஜீசஸ் கால் வா. ஒரே வாரத்தில் ஒரு வாரம் தான் அங்கே போன பிற்பாடு அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. எனக்கு ஆனால் விட மனசு வரல. ஜீசஸ் கால் போனோன்ட்டு வாரம் தொடர்ந்து போயிடுவேன். போய் என்ன பண்ணீங்க? நான் போயிட்டு இருக்க சொல்ல திடீர்னு எனக்கு என்னமோ உணர்த்துச்சு, நம்ம வந்து உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் இருக்க ஆரம்பிச்சேன். நேரடியாக உபவாசத்துக்கு போயிட்டாங்க. உபவாசம் ஏதோ வந்திருக்காங்க சாமிகிட்ட, நேரடி அங்க போயிட்டாங்க. உபவாசம் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே உபவாசத்துக்கு போனோடனே நான் என்ன சொன்னேன், ஆண்டவரே நான் வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டேன், திடீர்னு எனக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்கோ இல்லையோ, ஆனா நான் எப்படின்னா சேகரிச்சு நான் ஜீசஸ் காலில் போய் ஜெப அறையில போய் நான் உக்காந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட போய் நான் திடீர்னு போய் பேக்ல ஒரு பைபிள் வரைக்கும் பேக்ல தூக்கி போட்டுட்டு ஒரு தண்ணி கேன தூக்கி போட்டு நேரா போய் ஜீசஸ் அறையில போய் உட்காந்து ஜெப அறையில போய் உட்காந்துருவேன். அப்படி ஜெபம் பண்ணனால என்ன ஜெபம் பண்ண உடனே 6 நாள் ஆச்சு. 6ஆவது நாள் ப்ரேயர் ரூமில் போய் ஜெபம் பண்ண போனேன். என்னம்மா நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது 6ஆவது நாள் நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டி வர்றாங்க, நீ மேலே போ அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே பிள்ளை தப்பு 2வது மாடி ஓடுனேன். ஆண்டி ஜெபத்தில் போய் நான் நின்ன உடனே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக அவங்க பேசின ஒவ்வொரு மெசேஜும் என் மனசு அப்படியே ஈர்த்துது. என்னால் தாங்க முடியாத ஆனந்தத்தில் இருந்தேன். அப்போ சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து அமைதியோடு இருங்க, நீங்கள் வந்து ஆண்டவரை முழுமையாக நீங்கள் தேடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் ஆண்டவரை கையை தூக்கி மேலே நோக்கி கண்ணை மூடுங்க, அங்கே இங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ஒரு கட்டளை இடுற மாதிரி அன்றைக்கி கட்டளை இட்டாங்க. கட்டளை இட்டு எல்லாரும் கண்ணை மூடி நான் பாட்டு கண்ணில் தண்ணி தரையாக தண்ணி ஊற்ற ஜபிச்சுட்டு இருக்கேன். ஜபிச்சுட்டு இருக்க சொல்ல என்னமோ ஒரு உருவம் மாதிரி ஒரு சிலுவையில் அரைஞ்சா மாதிரி ரத்தம் ஒழுகிற மாதிரி அப்படியே தலையை கவுந்துட்டு ஒரு காட்சியை நான் கண்டேன். என் மேலே ஒரு அபிஷேகம் வந்து இறங்கின மாதிரி இருந்தது, ஒரு மின்னல் மாதிரி. இவங்க ஜபிது எல்லாரும் கண்ணை திறந்தோடனே, நீங்கள் நான் கண்ட காட்சி என்னென்ன, நான் ஜபிச்சதில் நீங்கள் என்னென்ன காட்சி கண்டீங்கன்னு எல்லாம் விண்ணப்பத்தை எழுதி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே அன்னைக்கு வச்ச ஆண்டவரே இந்த ஜபம் இது விண்ணப்பம் ஆண்டி கையில் கட்டி என்னைக்குனாலும் என் வாழ்க்கையில் நான் சாகிறதுக்குள்ளே இந்த விண்ணப்பம் கையில் கிடைக்கணும். அதே மாதிரி என் கணவர் போனவர் திருந்தி வரணும், என் புள்ள வந்து மனம் திருந்தணும், என் பிள்ளையுடைய பிசாசி கட்டலாம் முறியணும்னு சொல்லி அன்னைக்கு பிரார்த்தனை. அதன் பிரகாரம் ஆண்டவர் கிருபையில என் பிள்ளை நல்ல முறையில் திருந்திட்டான். இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறான், இன்னைக்கு பாட்டு பாடுறான், இன்னைக்கு எல்லாமும் செய்யறான். எங்க வீட்டுக்காரர் இப்போ உடனே ஜெபம் விண்ணப்பம் எழுதி கொடுத்தா மறாவது வாரமே எங்க வீட்டுக்காரர் வந்து சேர்ந்துட்டாரு. வீட்டுக்காரர் வந்து சேர்த்துட்டு இன்னைக்கு நாங்கள் அற்புதமா வீட்டில் நாங்கள் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எல்லாமே ஆண்டுடைய ஜெபத்தின் மூலியமா நடந்தது. அந்த அற்புதம். இப்போ உங்க குடும்பம் எப்படிமா இருக்கு? நாங்க சந்தோஷமா இருக்கோம், மகிமையினால் நிறைஞ்ச குடும்பமா இருக்கு. இதே போன்று பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பீர்கள் என்றால் கவலைப்படாதிருங்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கும் அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான காரியத்தை ஈவாக கொடுக்க போகிறார். அந்த தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் விரும்புகிற கனியை கொடுக்கிற வாழ்வை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இது கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே கனி கொடுக்கிற வாழ்வு ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஆண்டவரை அறிந்த மக்களுக்கும் மிக மிக அவசியம். அப்பொழுதுதான் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். அநேகரை இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்கென்று திருப்ப முடியும். ஆகவே இந்த செய்தி, கர்த்தர் கொடுத்திருக்கிற செய்தி இன்றைக்கு நாம் அனுபவித்து அதை நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த கனி கொடுக்கிற வாழ்வை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷம் 15:16 இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தராகிய நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? கடைசி பாகம், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்தை செய்ய ஏற்படுத்தினேன்.
இந்த அனுபவத்தை இன்றைக்கு wherever you are sitting, you are getting that blessing from the hands of God Almighty. ஆண்டவர் கரத்திலிருந்து நீங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்றபடி கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்வை தலைகீழாய் மாற்றுகிறார். பழைய பாவ இருள் அப்படி தள்ளி போடுகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் படைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது, முழுவதுமா மாறினது. அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான், பயங்கரமான மனுஷன். 1 தீமோத்தேயு 1:13-15 வாசித்து பாருங்கள். தூஷிக்கிறவனாக, துன்பப்படுத்துகிறவனாக, கொடுமை செய்கிறவனாக, பாவிகளில் பிரதான இதை விட யாரும் பெருசாக பண்ணிட முடியாது. ஆனாலும் அதை மனுஷனுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பித்தார். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார், என்னில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் என்னைக்காக தம்மையே அர்ப்பணித்தாரே, இந்த சிலுவையை உங்கள் கண் முன்னால் கொண்டு வர மாட்டீர்களா? சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை நீங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வர மாட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார். இந்த கனி நிறைந்த வாழ்வை கொடுப்பதற்கு உங்களை நீதிமான்கள் ஆக்க வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்பு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது, திருமணத்துக்கு முன்னால் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்படாது, ஒரு இட்லி சாப்பிட வைக்கிறதுக்கு எத்தனை பாடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப குச்சி மாதிரி ஒல்லியாக இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரியை ஆன பிறகு, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று அவருக்காக உழைத்த பிறகு, நான் சாப்பிட்றனோ இல்லையோ என்னை பலப்படுத்துகிறவர் யார் தெரியுமா? எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இன்னைக்கு யார் யார் சொல்றீங்க, வியாதியோடு வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன், கசப்போடு வந்திருக்கிறேன், என்னுடைய வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை, பணமே இல்லை, சாப்பாடே இல்லை, போட்டோம், எல்லாம் தூக்கி எறியும். ஒன்னே ஒன்று உங்களுக்கு தேவை, தேவன். கர்த்தர் உங்களோடு இருந்தார், ஒரு குறைவு இருக்காது. நான் பேசுகிற வேளையிலே தானே ஒருவேளை நான் வியாதியஸ்தக்காக ஜெபிக்காமல் போகலாம். ஆனால் இன்று இந்த வார்த்தை உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தரிலிருந்து வெளிப்படுகிற பலன் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. As you are hearing the word of God, He is strengthening your soul, mind and body. நண்பர்களா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென் என்று சொல்லுவோமா? என்ன பலவீனமா இருந்தாலும், கிட்னி வேலை செய்யல போட்டோம், அப்படி கவலை இல்லை. கர்த்தர் எனக்கு போதுமானவர், கர்த்தருடைய பலன் எனக்கு போதும். வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? வியாதியை தூக்கி எறிங்க. உடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? கர்த்தருடைய சமாதானம் இறங்குகிறது. ரைட் now you are receiving all the blessing. என்னுடைய விசுவாசம் அதுதான். கர்த்தருடைய வார்த்தை சும்மா இல்லைங்க, லேசு இல்லைங்க. அதுல வல்லமை இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது, அது ஆவியா இருக்கிறது. அது அங்கங்க உங்க வாழ்க்கையில அப்பொழுதே கிரியை செய்யும். இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில கிரியை செய்யும். இன்று எத்தனை பேர் கண்ணீரோடு எனக்கு வாழ்வு உண்டா என்று அழுகையோடு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை இப்பொழுது தொடுகிறார். அவருடைய பலன் இறங்குகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது. எனக்கு அருமையான, யூ ஆர் ரிசீவிங் ஆல் தி பிளெஸிங். கண்ணீர் எல்லாம் அவர் துடைத்து அனுப்ப போறார். அவருக்கு முன்னால் அந்த கண்ணீர் ஏமாத்திரம். கண்ணீரை துடைத்து அவர் உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். அவருடைய சித்தத்தை செய்ய நீங்களும் ஒப்பு கொடுப்பீர்களா? தாவீது அப்படிப்பட்ட பேர் வாங்கினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, என் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவான். தேவன் சொல்லுகிறாரா? தேவனே சாட்சி கொடுக்கிறார். என்ன வேணும் உங்களை பற்றி சாட்சி கொடுக்க முடியுமா? அப்படி சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்த அளவில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஆண்டோடைய சித்தத்தை மட்டும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறீங்களா? அல்லது அவன் அப்படி இருக்கிறா, இவன் அப்படி இருக்கிறா, நானும் அதை ஃபாலோ பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், வாலிப வயது வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸு போகிற வழி இல்லை பிரியமானே. ஐநோ, நீங்கள் நான் கர்த்தருக்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தரை மாத்திரம் பார்க்க கற்றுக்கொள்வோம், அவரை மார்க்கம் பார்க்க கற்றுக்கொள்வோம். அவரை பார்க்க 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 நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லா நற்கிரியை உண்டாகும், நமக்குள்ளே நற்கிரியை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் நம்மை உபயோகிக்க ஆரம்பிப்பார். அவரே சாட்சி கொடுப்பார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம். 1980ஆம் வருஷம் என்னுடைய கணவர் இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். மகனே, ஒரு பொறியியல் கல்லூரியை நீ ஆரம்பிக்க வேண்டும், அதன் மூலமாக என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என்னுடைய ஹஸ்பண்ட் ஸ்டேட் பேங்க்கில் பணிபுரிந்து கொண்டார்.
எங்களுக்கு பெரிய சொத்து சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. பழைய கார் ஒன்று, 1963 மாடல் காரு. அப்படிப்பட்ட நிலைமையில் எங்கே போய் கடன் கேட்குறது, எங்கே போய் கேட்குறது? நம்மளால் முடியவே முடியாது. நீர் வேறு யாரையும் பார்த்துக்கொள்ளணும் மோசை மாதிரி மறுதளிச்சார். ஆனால் ஆண்டவர் சொன்னது தான், உங்களை அழைத்தாரானா உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. 84ஆம் வருஷம் 1984 வந்தது. முதல் முறையாக எருசலேமுக்கு குடும்பமாக சந்தோஷமாக பார்க்க போயிருக்கிறோம். ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம். திடீரென்று என்று கணவர் சொல்லு, எப்போவும் அப்படி தான், நான் எல்லாம் சந்தோஷமாக வெளியே போகலாம், குடும்பமாக போகும்போது நீ எல்லாம் போங்க, என்னை விட்டுருங்க, என்னை ஆண்டவர் அழைக்கிறார், நான் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எங்களுக்கு இது பழக்கம், எனக்கும் பால் தினகரனுக்கும் பழக்கம். சின்ன வயதுலேயே சொல்லிடுவார். சின்ன பையனா ஸ்கூல்லேருந்து ஆசையாக வருவான், இப்படி தான் சொல்லுவார், இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் என்னை ஏவுகிறார். பேசாமல் இருப்போம் 2 பேரும். அதனால தான் இன்றைக்கு அவனை ஊழியக்காரனை மாற்றியிருக்கிறார். அந்த தியாகத்தை செய்ததுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி இருக்கிறார். அப்படித்தான் அன்றைக்கி சொல்லிட்டார், நீங்கள்லாம் போங்க. சரி, நாங்கள்லாம் போயிட்டோம். அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது திட்டவட்டமாக எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொன்னார். இப்படி செய்யணும், நீ செய்தனை தான் உன்னை தான் நான் தெரிந்தெடுத்திருக்கேன், வேறு வழியே கிடையாது, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி தான் ஆகணும், அதுக்கு மேலே என்ன பேசுறது? சரி என்று பால் தினகரன் நாங்கள் எல்லாம் திரும்பி வந்தவுடனே அவரை கூப்பிட்டு எல்லாம் எழுத சொன்னார். எழுதிக்கோ இப்படியெல்லாம் அவர் சொன்னார். என் ஹஸ்பண்ட் எப்பொழுதுமே செய்வாங்க பிரதர், தினகரன் கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட, செய்கிறதெல்லாம் பால் தினகரன் தான். அவர் நல்லா கேட்டுக்கிட்டார், எல்லாத்தையும் கேட்டு எழுதி வைத்து கொண்டார். பணத்துக்கு போனால் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் கர்த்தர் விட்டுட்டாரா? இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பாருங்க. அன்றைக்கு எங்களுக்கு கண்கள் இருள் அடைந்தது போல இருந்தது. கண்ணுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு கல்லூரி யூனிவர்சிட்டி நடத்த முடியும்? பைசாவே கிடையாது. அவர் சொல்கிறார், நான் பேங்க் வேலை செய்கிறவன், எனக்கு எப்படி கல்வி சம்பந்தமான காரியங்கள் தெரியும்? ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொன்னால் நிறைவேற்றுவது அவர் கையில் தான் இருக்கிறது. உனக்காக பல காரியங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிற அன்பு சகோதரி சகோதரனே, ஆனால் அதற்கான வழிகளை செய்ய உன்னை நற்கிரிகள் நான் நிரப்பி அதற்காக உபயோகிப்பார். அப்படித்தான் சகோதரரோடு அவருடைய காரியங்களை பார்த்து, அவருடைய நற்கிரிகளை பார்த்து அநேகர் சொன்னாங்க. ஆண்டவரை அறியாத மக்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதர்க்கா, நாங்கள் சிமெண்ட் கொடுக்குறோம், நாங்கள் செங்கல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அப்புறமா பணம் கொடுங்க. பணம் இல்லையே. இங்கே பிரதர் என்ன செய்வாங்க தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பாங்க. ஆஃபீஸ் போகிற நேரம் தவிர முழு நேரம் ஜெபம். ராத்திரி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஜெபம். ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது? என்னால் முடியலையே, என்னால் தெரியலையே, அறிவு இல்லையே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை நிறைவேற்றி முடிக்க கிருபை செய்திருக்கிறார். எனக்கு என்ன நடந்தது, எதற்காக? சிலர் சொல்கிறாங்க, அந்த நாட்கள் சொன்னாங்க, பால் தினகரனுக்கு வேலை கிடைக்கணும், அவரை ஆசீர்வாதமான மகனை வைக்கணும்னு தான் இப்படிலாம் செய்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பேசினவங்க எல்லாருடைய பிள்ளைகளும் படித்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் படித்து முடித்து பல தேசங்களில் பார்க்கிறோம். பல தேசங்களில் எங்கே போனாலும், நான் காரணியா ஸ்டூடெண்ட்டு ஆண்டி அண்ணா என்று சொல்லும்பொழுது எங்களுக்கு எவ்வளோ பெருமை. அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் போகும்போது ஒரு மாதிரி போவாங்க, திரும்பி வரும்போது வேறு மாதிரி வருவாங்க. ஆண்டவரே அறியாமல் போகிறாங்க, திரும்பி வரும்போது வேற மாதிரி வருகிறார். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாலிபன், அவன் இயேசுவை அறியாதவன். அவங்க அப்பா எதுக்காக காரூணியாவில் அனுப்பிச்சாருன்னா, காரூணியால் டிசிப்ளின் ஒழுங்கு ரொம்ப இருக்குன்னு கேள்விப்படுறேன். என் மகன் வாழ்க்கையில் ஒழுங்கு கற்றுக்கிடணும், அவனுக்கு ஒழுங்கே இல்லை, அதனால் அவன் ஒழுங்கு கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி காரூணியாவில் கொண்டாந்து போட்டார். ஆனால் அந்த பையனுக்கோ கொஞ்சம் கூட பிடிக்கலை, ஜெபம்லாம் பிடிக்கவே இல்லை. இவங்க எல்லாம் ஜெபிக்கும் போகும்பொழுது இவனுக்கு கோபமாக இருக்கும். ஒரு நாள் அங்கே அப்பொழுது 2 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஒரு ஹீலிங் சர்வீஸ் வைப்போம். பெரிய அரங்கு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான 10,000 ஜனங்கள்லாம் வருவாங்க அங்கே. அதில் நாங்கள் குடும்பமாக போய் தனித்தனியாக யாரால் முடியுமோ ஜெபிப்போம், பிரசங்கம் பண்ணுவோம். அந்த கூட்டத்துக்கு ஒரு நாள், என்ன இப்படி கூட்டமாக போகிறாங்களே, என்ன தான் நடக்குது, போய் மூலையில் உட்காந்து பார்ப்போம் என்று சொல்லி வேடிக்கை பார்க்க வந்தான். ஆனால் என்ன நடந்தது பார், கர்த்தர் அவனோடு பேசினார், இந்த மகனோடு பேசினார். அவன் அழுதான், அறையில் போய் அழுது கொண்டதை பார்த்த அந்த அவங்களுக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பார். அவர் போய், ஏன் தம்பி அழுகிறன்னு கேட்ட பொழுது என்னன்னே தெரியல. அவன் முற்றிலும் குணமாறினவனாக சாட்சியாக எழும்பி பிரகாசித்தான்.
இது நடக்கிற காரியமா? இது கர்த்தர் ஏற்படுத்தின கல்லூரி. கர்த்தர் அங்கே இருக்கிறார், அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவ சித்தத்தின்படி உங்களை நடக்க வேண்டும் என்று அவர் பேசுவாரானால் ஜெபத்தோடு அதை செயல்படுத்தணும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் எனக்கு செழிப்பு இல்லை, ஏன் வாழ்க்கையில் என்னுடைய கடன் மாற மாட்டேங்கிறது? நல்ல ஜெபம் பண்ண கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில் நற்கிரியை இருக்கிறதா என்று பாருங்கள். வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். நற்கிரியா கனி இருக்குதா? மற்றவங்க நம்மளை பார்த்து இவன் கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? தாவீதை பற்றி சொன்னார், நம்மளை பற்றி சொல்ல முடியுமா? இன்றைக்கு நாமே ஆராய்ந்து பார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற நற்கிரியாக கனி இருக்கிறதா என்று பார். கடைசியாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மகிமையான ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறது மகிமையான ஆசீர்வாதம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:3 வாசிப்பீர்களானால் அங்கு என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம். கர்த்தர் பாருங்க, நீங்க சொல்லுங்க, தயவு செய்து உங்களுடைய மார்பில் உங்களை கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை தமக்கென்று நாட்டின நீதியின் விருட்சமாக மாற்றி இருக்கிறார் அல்லது மாற்றப் போகிறார். உங்களை ஒப்புக்கொடுங்க, அப்படியே ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றுவார், அப்படியே உங்களுக்கு கொடுப்பார். சும்மா அவர் செய்தியை சொல்ல வச்சுட்டு பேசாமல் இருக்க மாட்டார். செய்தி சொல்ல வைக்கிறவர் அதை நிறைவேற்ற தான் தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார். மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற போறீங்க. பாவம் நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம், உங்க கூட வேலை செய்கிறவங்க அதுக்கு நேராக போய் நீ பாவி, நீ ரட்சிக்கப்பன்னு சொல்லாதீங்க. அந்த நீதியின் விருட்சம், அந்த மகிமை நமக்குள்ள வரும்பொழுது அவர் உங்களை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், ஆசீர்வாதமாக நடத்துவார். எப்படி நம்ம உயர்த்துறாராம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். உடனே அப்படி மாத்திர மாட்டார். எப்படி மாற்றுவார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து, நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்த்து. ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறது பாருங்க. கேதுரு மரத்துல ஒரு கிளையை எடுத்து, அந்த கிளையிலேருந்து நுனி கிளையை எடுத்து, நுனி கிளையில் இருக்க இலையை எடுத்து, அதில் துளிர் எடுத்து, அப்புறம் என்ன செய்கிறாரு? கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்த்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். அங்கே தான் இருக்கு. அதை கொண்டு போய் சும்மா தூக்கி எறிகிறது இல்லை. அது பனி கனி கொடுக்கும் சொல்றது அல்ல. அவர் என்ன செய்கிறார்? உயரமான பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இந்த உயரமான பர்வதம் எது? சங்கீதம் 121:1 வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதுதான் ரகசியங்க, இதுதான் ரகசியம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனிடத்தில் என்ன செய்வேன்? நான் ஒப்பு கொடுப்பேன், என்ன ஒப்பு கொடுப்பேன், அவரிடத்துல பற்றிக்கொள்வேன், அவரை பிடித்துக் கொள்வேன். அங்கதான் நாட்டுறார். தேவனிடத்துல அந்த நாட்டப்படுகிறது. அதுதான் நமக்கு அஸ்திவாரம். சங்கீதம் 18:1-2 வாஸ்து பாருங்க. தாவீது மாறி மாறி சொல்றான், அவர் என் பலன், என் கேடகம், என் கோட்டை, என் கண்மலை, என் ரட்சண்ய கொம்புன்னு சொல்லிட்டே போறான். அந்த 2 வசனம் மனதார சொல்றான். இன்னும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? அதுல கை வச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவத்தை தார், எனக்கும் இந்த அனுபவம் தார், இது அவ்வளவையும் நான் அனுபவிக்கிறேன். அப்படிதான் இங்கே சொல்றாரு. அந்த பெரிய பருவத்தின் மேல அந்த இளம் துளிரை கொண்டு போய் நாட்டிடுவேன். தேவன் கிரியை செய்கிறார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26-28 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பலவீனமான வாழ்க்கை, இழிவான வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை, எண்ணப்படாத வாழ்க்கை, இல்லாத வாழ்க்கை, இதுதான் குறைவுள்ள வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை நம்ம எல்லாம் இப்படிதான் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவரை பார்த்து 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 நான் ஆண்டவரை அதிகமாய் தேடினேன். அவர் என்ன செய்கிறோ அதெல்லாம் நான் செய்ய என்னையும் ஒப்பு கொடுப்பேன், ஜெபிப்பேன், வேத வாசிப்பேன், அதே போல பண்ணுவேன். ஆனால் ஊழியன் வரும்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர்கிட்ட நம்மால் ஊழியத்துக்கெல்லாம் வர முடியாது, நான் ரொம்ப ஒன்றும் இல்லாதவ, ஞானம் இல்லாதவ, ரொம்ப படிக்காதவ, ரொம்ப எதுவுமே இல்லாதவ, நான் எப்படி என்னுடைய கணவரை போல ஊழியம் செய்கிறது?
என்று சொல்லி நான் மனதுக்குள்ளே நினைத்துக் கொள்வேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை அழைத்தார், மகளே, நான் உன்னையும் ஊழியக்காரியாக்குவேன். எவ்வளவு நாளை பேதை பேதை என்று தள்ளி கொண்டே போகிறாய். என்னுடைய எண்ணம் என்ன, என் புருஷனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும், அதான் செய்தவரை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும், சுகத்தோடு பார்த்துக்கணும். அவருக்கு எப்பெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாரோ அவங்க ஜெபம் பண்ணணும், முழங்கால் போட்டு இரவெல்லாம் காத்திருப்பேன், தூக்கம் வர வரைக்கும் காத்திருப்பேன், காலையிலே எழுந்திரிச்சு ஜெபிப்பேன். இது ஒன்று தான் நான் செய்த ஊழியம். அப்போ நான் செய்ததுனால நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், போதும், இவ்வளோதான் நம்ம ஊழியம். ஆனால் ஆண்டவர் சொன்ன, இல்லை இல்லை, நீ பேதை பேதைன்னு சொல்லாது, எனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, எனக்கு ஞானம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உன்னையே நீ குறைத்து கொள்ளாது, நான் உன்னையும் வியப்பேன். அவ்வளவுதான். அவர் சொன்ன பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் நான் இருந்தேன், இல்லாதவைகளை, பலவீனமானவை, எல்லா குறைவும் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த இளம் துளிர பருவத்தின் மேல் நாட்டினார், பிதாவின் மேல் என்னை கொண்டு போய் நிறுத்தினார், அவரே என் அஸ்திபாரமாக மாற்றினார். தாவீது சொன்னது போல நடந்தது என்ன, என்னையும் ஊழியக்காரியாக மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் என்ன ஊழியத்தை கலைக்கவே மாட்டார், எனக்கு ஞானம் இல்லை, ஒன்றும் இல்லை நினைக்கலாம். இன்றைக்கு அப்படி யார் யார் சொல்கிறீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், மகிமை நிறைந்த கேதுரு மரமாக உன்னை மாற்றும், கனி கொடுக்கும் கேதுரு மரமாக உன்னை மாற்றும். என்ன அழகான தெய்வீக வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து உங்களுக்கு கையில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை இன்று முதல் உபயோகிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் சென்னை பட்டணம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் செய்யக்கூடும். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், இயேசுவா உலகமா, முற்றிலும் அவரை பிடித்துக் கொள்வேனா, நான் என்னை அர்ப்பணிப்பேனா, அல்லது கொஞ்சம் எப்படி விடுறது, கொஞ்சம் அங்கே இருக்கட்டும் என்று விட்டு விடுவேனா. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருப்போம். இந்த நேரம் முக்கியமான ஒரு நேரம், கர்த்தர் உங்களை மாற்றுகிற நேரம், உங்கள் வாழ்வை கனி கொடுக்கிற வாழ்வாக மாற்றுகிற நேரம். நீதியின் கனி, நற்கிரியைகளின் கனி, மகிமை நிறைந்த கனி, கனி நிறைந்த மரம், இப்படியாக இப்பொழுது மாற்றப் போகிறார். நம்மை அர்ப்பணிப்போம். சுவாமி, இன்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன், பெரிய பிரியமான வாழ்வு வாழ்வதற்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குறைவுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உம்முடைய பிள்ளையாக வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் இயேசுவுக்காகவே வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் இப்படி தீர்மானம் எடுக்கப் போகிறீர்கள்? எத்தனை பேர் இப்படி தீர்மானம் எடுக்கப் போகிறீர்கள்? கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை அங்கீகரிக்க பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு உங்கள் உள்ளம் தெரியும் பிரியமானே, அது இப்போ திறந்த புஸ்தகம் போல இருக்கிறது. எல்லாம் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக திறந்த புஸ்தகம் போல இருக்கு. தவறான காரியங்கள் இருக்குமானால், மனைவிக்கு துரோகம் பண்ணுவீர்களானால், புருஷனுக்கு துரோகம் பண்ணுவீர்களானால், பண ஆசை மற்ற ஆசைகள் இருக்குமானால், எங்கே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணி. இன்று என்னை ரட்சி, இன்று எனக்குள்ளே நீர் வாரம், என்னை புது சிருஷ்டியாக. சவுலை பவுலாக்கு தெரிந்து அவனை அழைக்க வந்தீரே, அவன் என்ன சித்தமாக இருக்கிறேன் என்று அர்ப்பணித்தானே. நீங்களும் அர்ப்பணிப்பீர்களா? இது அர்ப்பணிப்பின் நேரம். ஒருவராவது கெட்டு போவது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக போக வேண்டும் பிரியமானவர்களே. இன்று அந்த நாள், இன்று பாவங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற நாள், அர்ப்பணிப்பின் நாள். ஒருவராவது கெட்டு போக வேண்டாம். உங்களுடைய குடும்பம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குமானால் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. இன்று முதல் ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் உங்களை நடத்துவார். நற்கிரியை நிறைந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக மாற்றுவார். மற்ற காரியங்கள் தேவைகள் அத்தனை இன்றே கொடுத்து அனுப்புவார்.
நீ விரும்புகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர். அப்படியே இப்பொழுது செய்வார். என்னென்ன வேணும் கேளுங்க, அதெல்லாம் இப்பொழுது கொடுப்பார். நீங்க அவரை பாருங்க, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் உங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். வியாதியை தேடி பாருங்க, அங்க இருக்கவே இருக்காது. என்ன எனக்கா ஜெபிக்கவே இல்லை என்று சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறவர். ஊழியக்காரி அல்ல, வார்த்தைகள் அல்ல, கர்த்தரே உங்களை தொடுகிறவர். கர்த்தரே உங்களை விடுதலை ஆக்குகிறவர். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. புது ஜீவன், புது ஜீவன், புது கிருபை, புது ஆசீர்வாதம். பணமே இல்லாம வந்தீங்களா, ஆண்டவர் நிறைவான பணத்தை கொடுப்பார். வீடு இல்லாம வந்தீங்களா, கர்த்தர் வீட்டினால் நிரப்புவார். குழந்தையே இல்லைன்னு வந்தீங்களா, கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தை நிரப்புவார். திருமணமாகாத மக்களுக்கு திருமணத்திற்கான வழிகளை திறப்பா. எல்லா பக்கம் அடைபட்ட வாசல் தடைகள் யாவும் நீங்கி போகும். இன்று கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்ய போகிறது. ஆண்டவருடைய வல்லமை அதை செய்ய போகிறது. உங்களுக்குள்ளே அவர் இறங்கியவர். உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். நிறைவானவர், அவர் சம்பூர்ணமானவர். சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.